உற்சாகமான வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் அன்பு வானொலி அறிவிப்பாளர், நெல்லை மா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசக்கி முத்தையாவின் உற்சாகமான வணக்கம். நேர்களே, நமது மா தொலைக்காட்சியின் மூலமாக இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி வல்லநாடு அருள்மிகு ஸ்ரீ தம்புராட்டி அம்பாள் கோவில் கொடைத்திருவிழா சிறப்பு நிகழ்ச்சியை காண இருக்கிறீர்கள். வருடம் சித்திரை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை அப்படின்னா தம்புராட்டியோட ஒரு அற்புதமான கொடை திருவிழா. ஒரு புண்ணிய பூமி என்று வல்லநாட்டை சொல்லலாம். ஏனென்றால் நூற்றுக்கணக்கான கோயில்கள் அதிகமாக உள்ள ஊர் வல்லநாடு. சாது சிதம்பர சுவாமிகள் சித்தரையா அவதரித்த பூமி வல்லநாடு. திருமூலநாத சுவாமி ஆவடையம்பாள் சமேத 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சிவன் கோயில் அமைந்திருப்பது வல்லநாடு. தற்சமயம்தான் மிகப்பெரிய கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. வடக்கு பார்த்து அமர்ந்து வல்லநாட்டு ஸ்தலத்து அரசியாக தம்பிராட்டி என்ற பெயர் கொண்டு தவமிருந்து மக்களை காக்கும் தரணியின் தாயவள் அன்னை தம்புராட்டி. 12 நாட்கள் திருவிழா. ஒவ்வொரு சமுதாயத்தின் சார்பாக மிக சிறப்பாக அன்னையினுடைய அந்த ரத வீதியில் தேரோடும் 12 நாட்களும் அன்னை ஊர்வலம் நகர்வலம் வருவாள். அந்த அழகு சப்பரத்தில் அவள் வரும் அழகே ஒரு தனிப்பெரும் அழகு. கிராமத்து மக்களெல்லாம் ஒன்று கூடி 12 நாட்கள் அற்புதமான ஒரு கோடை திருவிழாவாக அம்மன் திடலில் கொண்டாடி இருக்கிறார்கள். அதன் சிறப்பு காட்சிகளை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஆரம்பித்து ரத வீதிகளிலெல்லாம் வலம் வந்து ஆடல் பாடலோடு அம்பாளுடைய ஆலயம் வந்தடைந்தது. அந்த காட்சிகளை காண இருக்கின்றன.
கம்ராட்டி மண்டபத்தில் வைத்து அண்ணா இந்த ஆளுக்கு கொஞ்சம் வழி விட்டு வர மாட்டேங்க. கொஞ்சம் நிலையில நிக்கட்டும் பால் குடம். இந்த கொடி ஆட்டிட்டு வர தம்பிலாம் முன்னாடி போங்க. பால் கொடுக்கும் போது
போடு. ஏ வாடி வாடி வாடி. இந்த பால் கொடுத்து வழி விடுங்க போத. வாடி வாடி வாடி. பால் கொடுத்து வழி விட்டு அடுத்த ஆள் போனாங்க. ஏன் இப்படி நெருக்காம அந்த பால் கூட எப்படி நிற்கும்? அவங்க நெருக்காதீங்க, பால் கொடுக்க ஆளுக்கு நெருக்காதீங்க. இன்னொரு பால் கூட வருது, இன்னொரு பால் கூட வருது. தயவு செய்து வழி விடுங்க. வாசல்ல வழி விடுங்க. வாசல்ல வழி விடுங்கம்மா. ஏவா போட்டோ 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 வாசல்
பால்குடம் முடிஞ்சது. அப்புறம் மத்தியான கூட பூஜைகள்லாம் நடந்தது. மாவிளக்கு எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. சிறப்பு நிகழ்ச்சி என்னென்னா, அந்த கிராமத்து பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி அம்பாளுடைய திடலில் ஒன்று கூடி தினமும் இரவு ஒரு 8 மணிலேருந்து ஒரு 9:30 மணி வரைக்கும் முளைப்பாரிக்காக வேண்டுதல் செய்து கும்மி அடித்து குலவையிட்டு ஆடி பாடுவார்கள். அப்படி ஒரு எனர்ஜி. அது ஒரு அற்புதமான உடற்பயிற்சி. உடல் நலம் மனநலம் காத்து ஒற்றுமையை பேணி காக்கின்ற ஒரு பாரம்பரியமான திருவிழா இந்த முளைப்பாரி கும்மி அடித்தல். அற்புதமான நிகழ்ச்சி. வழக்கம் போல் முளைப்பாரி எடுத்து அம்பாளுடைய ரத வீதியை சுற்றி வந்து பெண்களெல்லாம் குலவையிட்டு அம்பாளை வேண்டி ஆதாரம் வந்து அரளி, அது என்ன சொல்லுவாங்க, அம்மன் மீது ஒரு பெரிய அருளையை வந்து அவங்கெல்லாம் அந்த முளைப்பாரியை கொண்டு செலுத்தினாங்க. அந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக இருந்தது. அதை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். அடி தங்க மக தம்பூராசி கிளம்பிட்டாளா, செப்பு நல்ல சிலை அழகி கிளம்பிட்டாளா, செப்பு நல்ல சிலை அழகி அடிவழகி தம்பூராசி கிளம்பிட்டாளா, மலைய விட்டு கிளறங்கி கிளம்பிட்டாளா, மலைய விட்டு கீழறங்கி கிளம்பிட்டாளா, அந்த மகக்கரையை பார்வதியும் இறங்கிட்டாளா, அந்த மகக்கரையா பார்வதியும் இறங்கிட்டாளா, மலைக்குமே மேலிருந்து கிளம்பிட்டாளா, அந்த மலைக்குமே மேலிருந்து கிளம்பிட்டாளா, இந்த மக்களை காக்கும் பார்வதியும் கிளம்பிட்டாளா, அந்த மனக்கரையா பார்வதியும் கிளம்பிட்டாளா, பேச்சிவாயா பேச்சு கிளம்பிட்டாளா, பேச்சிவாயா பேச்சு கிளம்பிட்டாளா, எங்க பெத்தாலே எசக்கியம்மா இறங்கிட்டாளா, எங்க பெத்தாலே எசக்கியம்மா இறங்கிட்டாளா, கொஞ்சம் சொந்தக்காரி கிளம்பிட்டாளா, கொஞ்சம் சொந்தக்காரி கிளம்பிட்டாளா, அந்த குலசையோ என்ன காரி கிளம்பிட்டாளா, அந்த குலமகளா முத்தானமா கிளம்பிட்டாளா, மாலை காலத்தழகி கிளம்பிட்டாளா, மாலை காலத்தழகி கிளம்பிட்டாளா, மக்களை காக்கும் தம்புராட்டி இறங்கிட்டாளா, இவ மக்களை காக்கும் தம்புராட்டி இறங்கிட்டாளா, சிங்கத்து மேல கிளம்பிட்டாளா, சிங்கத்து மேல இருந்து கிளம்பிட்டாளா, அம்மா மக தம்புராட்டி கிளம்பிட்டா, தம்புராட்டி கிளம்பிட்டாளா, வெள்ளி சபா பூசகாரி கிளம்பிட்டாளா, வெள்ளி சபா பூசகாரி கிளம்பிட்டாளா, வெள்ளி சபா கிளமையில இறங்கிட்டாளா, அந்த வெள்ளி சபா கிளமையில இறங்கிட்டாளா, உருளமி பூசகாரி கிளம்பிட்டாளா, உருளமி பூசகாரி கிளம்பிட்டாளா, அம்மா எனக்கும் பார்வதியும் கிளம்பிட்டாளா, அந்த மணக்கரையா பார்வதியும் கிளம்பிட்டாளா, பரவேசகாரியவ கிளம்பிட்டாளா, பரவேசகாரியவ கிளம்பிட்டாளா, பத்தினிய முத்தாரி இறங்கிட்டாளா, அந்த குலசைவாழ் முத்தாரி இறங்கிட்டாளா, கொஞ்சம் கடல் இல்லை கிளம்பிட்டாளா, கொஞ்சம் கடல் இல்லை கிளம்பிட்டாளா, அந்த குலசையும் எல்லா காரி கிளம்பிட்டாளா, அந்த குலமகளா முத்தாரமா கிளம்பிட்டாளா, மூக்கே மொழி அழகி கிளம்பிட்டாளா, மூக்கே மொழி அழகி கிளம்பிட்டாளா, முப்பொந்தல் இசக்கியம்மா இறங்கிட்டாளா, அந்த முப்பொந்தல் இசக்கியம்மா இறங்கிட்டாளா, பேச்சு கிளம்பிட்டாளா, பேச்சு கிளம்பிட்டாளா, அந்த இசக்கியம்மா என்பவளும் கிளம்பிட்டாளா, அது இசக்கியம்மா என்பவளும் கிளம்பிட்டாளா, பூ இசக்கி மாயசக்கி கிளம்பிட்டாளா, பூ
மதுரை சக்திகார்த்தி கலைக்குழுவின் பாடகர் சந்துரு அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக துணை பாடல்கள் மதுரையைச் சேர்ந்த மணி அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மரியாதை செய்யப்படுகிறது. துணை பாடகர் அவர்களுக்கு மன்னன் மணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கொடுக்கப்படுகிறது. வல்லநாடை சேர்ந்த பாட்ஷா செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. எல்லாரும் கை தட்டுங்கம்மா. இந்தம்மா ஆமா. அடுத்தபடியாக பாட்டுக்கு ஏற்ப இசையை ஒலித்த வல்லநாட்டை சேர்ந்த உடையார் அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. உங்கள் மத்தியில் ஒளி ஒளி எழுப்பிக் கொண்டிருப்பது ஓம் சக்தி சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு புதிய தாளக்காரர் அருமை தம்பி சந்தோஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. அடுத்தபடியாக குத்தாலம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இன்று 10 ஆண்டு காலமாக எங்களுக்கு வளைப்பாரி உலக அக்கா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இந்த 10 ஆண்டு காலமாக இந்த முளைப்பாரி திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகின்ற வல்லாநாட்டை சேர்ந்த கஸ்தூரியம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இதுவரை உங்கள் மத்தியில் விடைபெறுவது அகில இந்திய புகழ் பார்புகழ் இசைமையில் பட்டி தொட்டியில மொழித்திருக்கின்ற அடர்ந்தமல காடு ராக்கிற்கு வீடு
உள்ள டக்கு டக்கு இறங்கி விடு. முளைப்பாரி நிறைய இருக்கு. பின்னாடி ரொம்ப நெருக்கம். மெல்ல போட்டு டக்கு இறக்கி விடு உள்ள. போட்டோம் வாசல் நெருக்கோட கொஞ்சம் உள்ள சொல்லு. ஒரு இவங்களும் இருக்குவாங்க. டக்குனு இறக்கி விட இறக்குனாலே கொஞ்சம் கோயில் பின்னாடி போயிருங்க. ஓகேவா? போட்ட நெருக்காதீங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கு. இறக்குனாலே தயவு செய்து சைடுல போயிருங்க. அங்க போடா, தள்ளி விட்டுறாத, தூர போ. நிற்காம போடு சாமி. போட்டு இங்க போட்டுப்பா. சைட்ல போறேன், சைட்ல தான் போறேன். அப்புறம் உள்ள போக முடியாது. சைடுல வராலே நிப்பாட்டல, அதுக்காக வெளியே விடாதுன்னு சொல்ல. அப்புறம் உள்ள எப்படி போவாங்க? வெளியே விடாத, வெளியே வந்து உள்ள போக முடியாது. இந்த பாக்கலாம் முடிஞ்சு டக்கு நேரங்க முடிய போறது. பார்த்து இறங்க. போடு சூலுக்கு வணக்கம், மீனாட்சி சேலுக்கு வணக்கம், பாரத தேசத்துக்கு வணக்கம், பைந்தமிழ் ஆவிக்கு வணக்கம், வாணியின் நூலுக்கு வணக்கம், வண்ணத்து வாளுக்கு வணக்கம், தாய் தந்த பாலுக்கு வணக்கம், தந்தையின் தோளுக்கு வணக்கம், மேடையின் மேலுக்கு வணக்கம், கூடிய ஆளுக்கு வணக்கம், வீராந்த தலைமைக்கு வணக்கம், விழாக்குழு யாவருக்கும் அன்பு வணக்கங்கள்.
ஆயிரம் ஆயிரம். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று விளங்கிய தேவர் பெருமானை தங்களுடைய இதயங்களில் தெய்வமாக வைத்து வாழக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இந்த அற்புதமான வல்லநாடு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தங்களுடைய தலைவராக என்றென்றும் கொண்டாடக்கூடிய நேயர்களே, பகல்ல இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இரவு நெருங்க நெருங்க ஒரு அற்புதமான கலை இரவு நிகழ்ச்சியாக அம்பாளுடைய திடல் ஜொலிக்கும். ஒரு மணப்பெண் திருமணத்திற்கு எப்படி அழகாக ஜோடிப்பாங்க, அது மாதிரி அந்த அம்பாளுடைய திடலே பார்த்தீங்கன்னா லைட்டு அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக ஜொலிக்கும். கொடைக்கு வந்த எல்லா சொந்த பந்தங்களும் விருந்தினர்களும் பகலெல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்கள எல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டு அவங்களுக்கு வச்சுருக்க நகைகளெல்லாம் போட்டு அப்படியே செட்டாக கூட்டமாக வந்து அம்பாள் திடலில் உட்கார்ந்து அந்த இனிய இரவு இன்னிசை நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள். விழா கமிட்டியார்கள் மிக சிறப்பாக ஒரு பிரம்மாண்டமான இனிய இரவு இன்னிசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. வல்லநாடு கோயில் கொடை விழா அப்படின்னாலே சுற்று வட்டார கிராமம் மாவட்டம் முழுவதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கும் கொடை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேருந்து ஆட்கள் வருவாங்க. அருமையான இன்னிசை விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. அதை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். வல்லநாடு சித்திரை திருவிழா தம்பராட்டியம்மன் கோயில் கொடைவிழா 5வது மண்டாபடியாம் தேவசதயம் மண்டாபடி முன்னிட்டு கீத இன்னிசை கச்சேரி கணேசண்ணன் கீதம் இன்னிசை கச்சேரி அவர்களுக்கு ஊர் பெரியவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இப்பொழுது பி. பிள்ளைமுத்து பாண்டியன் அவர்கள் சால்வை அணிவித்து கீதம் இன்னிசை கச்சேரி அவர்களை கௌரவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அண்ணன் பரமசந்தன் அவர்கள் கீதம் இன்னிசை கச்சேரி, அத்தன் வெங்கடாத்தன் அவர்கள் கீதம் இன்னிசை கச்சேரி அவர்களுக்கு சாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இதுக்கப்புறம் அண்ணன் பரமசந்தன் அவர்கள் கீதம் இன்னிசை கச்சேரி அவர்களுக்கு சாலை அணிவித்து கௌரவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அண்ணன் மாரிமுத்தண்ணன் அவர்கள் கீதம் இன்னிசை கச்சேரி குழுவினர்களுக்கு சாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வல்லநாடு தம்பராட்டியம்மன் கோவில் 5ஆம் தேவசமுதாய மண்டபத்தை முன்னிட்டு தம்பானன் அவர்கள் சாலை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். நன்றி, வணக்கம். ஓவியம் காண காலையில் பூமுகம் நாட பேர்
மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக கோவில்கள் உள்ள ஊர் வல்லநாடு. தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்து தரணி புகழ்பாடும் தம்பராட்டி என்ற ஸ்தலத்து அரசி வடக்கு பார்த்து இருந்து வல்லநாட்டை காப்பவள். நாடி வந்தவர்க்கெல்லாம் நாடி நரம்பெல்லாம் அவருடைய அருள் ஏறி இருள் அகன்று வெற்றியும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் பொங்கும் அன்னை தம்பராட்டியின் கோடை திருவிழா மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அரும்பாடுபட்டு உழைத்து இப்படியெல்லாம் நிறைய மக்கள் எல்லாம் சொந்த பந்தங்களோடு ஒன்றாக அமர்ந்து நமது பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு மிக சிறப்பாக கடத்துகின்ற இந்த கிராமத்து பாரம்பரிய விழாவை சிறப்பாக பதிவு செய்து இதுக்கு உழைத்த அத்தனை சான்றோர் பெருமக்களையும் பொதுநல ஆர்வலர்களையும் நாம் கௌரவப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த நிகழ்வு நடப்பதற்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்கிறது. 1 மாத காலமாக உழைத்திருக்கிறார்கள். அதனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர் சுதாகர் அவர்கள் வந்திருக்கிறார். அன்பு சகோதரர் சுதாகர் அவர்களை வல்லநாடு தம்பராட்டி அம்மாள் கோவில் கொடைவிழா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். நம்ம ஊருக்கு குழுக்கள் பரிசுக்கு ஸ்கூட்டி 2வது பரிசு கொடுத்திருக்கிறார் அன்பு சகோதரர் சுதாகர் அவர்கள். அவர்களுக்கு கைத்தட்டி நம்ம ஊர் சார்பாக அவர்களை வரவேற்று நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சி சின்ன மாட்டு வண்டி பந்தயத்திற்கு 2வது பரிசும் அவர் சுதாகர் அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார். புதுமையாக இந்த மேடையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வல்லநாட்டு தம்பராட்டி மேடைக்கு வந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், ஜெயித்திருக்கார்கள் சொல்லி. அடுத்ததாக ஐயா அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு நாங்கள் அழைக்கிறோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நம்ம அப்படி ஆரம்பிச்சு பண்ணி லேட் பண்ண வேண்டாம். நிறைய ரசிகர்கள்லாம் இருக்காங்க. அதனால நம்ம வல்லநாடு அப்படின்னாலே பிள்ளைமுத்து சித்தப்பா தான் இன்னைக்கு தலைமை ஏற்று நம்ம ஊரில் எல்லா நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக பொறுப்பேற்று நடத்துகிற பிள்ளைமுத்து சித்தப்பா இப்பொழுது நம்ம சகோதரர் சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அன்னை தம்பராட்டியின் அருள் கிடைக்கட்டும். தம்பராட்டியினுடைய இந்த விழாவிற்கு யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களெல்லாம் உயரம் தொடுவார்கள். அது இந்த பூமியின் வரலாறு. வல்லநாட்டு சித்தரையாவுடைய அருளோடு வல்லநாடு இளைஞரணி சார்பாக இப்பொழுது அன்பு சகோதரர் சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறார். நமது ஊர் வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் இப்பொழுது சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். கைத்தட்டுங்க. நம்ம ஊர்ல இருந்து இவ்வளவு இளைஞர்கள் தவக்காவில் இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில். அடுத்து பசுமன் தேசிய கழகத்திலிருந்து அன்பு சகோதரர் மாரிமுத்து அவர்கள் சுதாகர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அடுத்து யாரு? மாரியப்பன் ஒன்றிய இணைச் செயலாளர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறார்கள். நமது வல்லநாடு அவர்கள் பேபி சங்கர் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக சங்கர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறார்கள். வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் தொண்டர்குலத்தின் சார்பாக பேர் என்ன பெறுவார்? முத்துப்பட்டன் இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறார். வெங்கடேஷ் ஒன்றிய மாணவர் பிரிவு. ஏன்னா பூக்கள் தான் ரசிக்கப்படுகிறது, பூக்கள் தான் பாராட்ட வேண்டுது. வேர்களை யாருமே கவனிக்கிறது இல்லை, அந்த வேர்களை பாராட்டுறது இல்லை. இந்த வேர்களை போன்றவர் தான் இவர்கள் எல்லாம் உழைத்திருக்கிறார்கள், நிறைய அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து கச்சேரி சங்கீதன் கச்சேரி போடுங்க. மாட்டு வண்டி குழு அனைவரும் சேர்ந்து சுதாகர் அவர்களுக்கு மாலை எடுக்கிறார்கள். எம்என் ராஜா சங்கீதத்தினுடைய வல்லநாடு மேடையை பல வருடங்களாக வந்து அழைக்கக்கூடிய எம்என் ராஜா, இந்த கச்சேரியுடைய குழு தலைவர் எம்என் ராஜா அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறோம். ராஜா வாங்க, பாட்டு நல்ல நல்ல பாட்டா போடுங்க. என்ன எல்லாருமே கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும், அப்படி பாட்டா போடுங்க. ஆமா, வல்லநாடு சார்பாக இளைஞரணி சார்பாக போடுறோம். இந்த துண்டு போடுறது எதுக்கு அப்படின்னா, சுதாகர் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம விழா கமிட்டியின் சார்பாக பிள்ளைமுத்து அவர்கள் ராஜா அவர்களுக்கு பாட்டு போடுறாங்க. இப்போ நல்லா உங்களை கவர் பண்ணியிருக்காங்க. இனிமே பாட்டு பூரா இவங்களை கவர் பண்ணணும். கைத்தட்டி எல்லாரும் உற்சாகம் வர மாதிரி ஒரு பாட்டெல்லாம் அடிச்சுட்டே இருக்கு. ஓகே, நன்றி. வேற என்ன இருக்கா? அவ்வளோதானே, ரைட், ஓகே. இப்போ நம்ம ரசிகர்களுக்கு இடம் விட்டு நிகழ்ச்சி இப்பொழுது துவங்குகிறது. பொலிகுரும்
சங்கரன் கோயில் வர சர்க்கார் வண்டி ஓடாதா பாட்டு கச்சேரி, ஒரு பக்கம் ஆடல் பாடல் தப்பாட்டம் சண்டை மேளம், அந்த பேண்ட் செட்டு
ட்ரம்ஸுன்னு சொல்லி கலக்கி கலக்கி அங்கங்கே வைப்ரேஷன் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அம்பாள் கோவிலுக்கு பின்னாடி நல்ல மேடை அமைத்து அருமையான கரகாட்ட நையாண்டி மேள நிகழ்ச்சி பண்ணாங்க. சூப்பராக இருந்தது இந்த வருஷம். அந்த கரகாட்ட நிகழ்ச்சியை இப்பொழுது நீங்களும் கண்டு ரசிக்க இருக்கிறீர்கள். தழிக்கு சேவை செய்தார் ஆதியில தியாகி தீபமானார் தேவர் செத்தும் தெய்வமானார் தியாகி தீபமானார் தேவர் செத்தும் தெய்வமானார்
மதுரை திருநகரில் இருந்தார் தெளிவு பெற்று நடந்தார் மதுரை திருநகரில் இருந்தார் தெளிவு பெற்று நடந்தார் மதுரை திருநகரில் இருந்தார் தெளிவு பெற்று நடந்தார் மதுரை திருநகரில் இருந்தார் திருநகர் பங்களாவில் தேவர் மகள் இருக்கையிலே திருநகர் பங்களாவில் தேவர் மகன் இருக்கையிலே திருநகர் பங்களாவில் தேவர் மகள் இருக்கையிலே மறுபடியும் குணம் இல்லாமல் மங்கிய மக்கள் மனது கலங்க எவர் மால் குருகனை வணங்க மக்கள் மனது கலங்க எவர் மால் குருகனை வணங்க மக்கள் மனது கலங்க எவர் மால் குருகனை வணங்க கொடை விழாலாம் நல்லபடியாக முடிஞ்சது. விடிய விடிய கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயம் சூப்பராக நடத்துனாங்க. இது ஒரு பாரம்பரிய திருவிழா, ஒரு கலாச்சார திருவிழா, தமிழர்களின் வீரத்தை போற்றும் ஒரு வெற்றி திருவிழா. விழா கமிட்டியார்கள் மிக சிறப்பாக எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு மாட்டு வண்டிக்கும் குதிரை வண்டிக்கும் பரிசுகள் வழங்கி எல்லாருடைய பங்களிப்போடு மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட வெற்றியாளர்களுக்கு பரிசளித்து மகிழ்ந்தார்கள். பல்வேறு தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள், இன்னும் பல துறைகளை சார்ந்த அருமையான சகோதரர்கள்லாம் ஒன்றிணைந்து வெற்றியாளர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பித்தார்கள். அத்தோடு நிகழ்ச்சி நிறைவடைந்தது.
பதிவிற்கு முதல் பரிசு 40,000 வழங்குபவர் ஏ சுதாகர், தமிழக வெற்றி கழகம், தூத்துக்குடி புறநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர். இரண்டாம் பரிசு கரைக்கிறார்கள். விழாமுன்னிட்டு நடந்து கொண்டிருந்த மாபெரும் மாட்டு வீடு எங்கே பெற்று வெற்றி பெற்ற காலையிலே விழா மேடை கொடுத்து பரிசினை பெற்று செல்லும்படி அன்போடு அழைக்கின்று. வாங்க சீக்கிரம். வெற்றி பெற்ற காலையிலே விழா மேடை கொடுத்து பரிசினை பெற்று செல்லும்படி அன்போடு அழைக்கின்றோம். எப்ப புதுல 3 யாருப்பா மாடு விட்டு 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வர மாட்டேங்கீங்களா மாட்டுக்காரங்க? மாட்டின் உரிமையாளர்கள் பிரைஸ் வாங்குவதற்கு சீக்கிரம் வாங்க. மேலப்பட்டது ஊராட்சி மன்ற தலைவர், திமுக மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர் திருநெல்வேலி அவர்கள் போடுங்க. போடுப்பா, போட்டு விட்டு போட்டோ எடுக்க யாருப்பா லைவு? மாட்டுவண்டி பந்தயத்திற்கு ரூபாய் 1 லட்சம் வழங்குவார். கேரளகுளம் கேள்வி மனைக்குமார் அவர்களின் சர்வ கண்ணன் அவர்களுக்கு வழங்காடு உலகம் சர்வ புலன் அவர்கள் காண்கிறார்கள். வழங்காடு இரண்டாம் பரிசு ரூபாய் 70,000 வழங்குவார். முத்துக்குடி கைமடி பகிர்ந்து 3ஆம் பரிசு 50,000 வழங்குவார். எம் சந்தா அவர்களுக்கு ஆமா பாலகிருஷ்ணன் அவர்கள் பொன்னடை ஓட்டை கருவார்கள். அண்ணன் ராமேந்திரன் அவர்கள் வழங்காடு சர்வனர் விலகம் தர கருவார்கள். 4ஆம் பரிசு 15,000 வழங்குவார். பாலகிருஷ்ணன் பாலாஜி ஸ்டீல் திருவள்ளாட்டுக்குளம் உசிரம்பட்டி அவர்களுக்கு மாறி தொழில்வர் அவர்கள் பொன்னடை போற்றி கௌரவிப்பார்கள். முதல் கோடி பரிசு ரூபாய் 5,000 வழங்குவார். சுந்தர் பங்களா பரிசு வாங்குவார். அவர்கள் பொண்ணு ஸ்டேஜுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் பரிசு 40,000 சுதாகர் அவர் சார்பாக தம்பி அங்கப்பட அவர்களுக்கு மாமா கொங்கு அவர்கள் முனைப்பட்டு சார்பாக. இரண்டாம் பரிசு சிந்தா சுரேஷ் அவர்கள் சார்பாக வடிவேல் அவர்களுக்கு அண்ணன் மாறி அவர்களுக்கு தாத்தா புலந்தாத்தா தாத்தா புலந்தவர்கள் புலனை கவனிப்பார்கள். 3ஆம் பரிசு 20,000 எல் மாறி தொழிலதிபர் புகார் அவர்களுக்கு தாத்தா அவர்கள் புன்னடை போட்டு இலக்கணி பாரு முதுவை காமிக்காத. 4ஆம் பரிசு ரூபாய் 10,000 வழங்குவார். பிள்ளைமுத்து எக்ஸ் கவுன்சிலர் மாவட்ட அம்மா பேரை துணைச்செயலர் அஇஅதிமுக வளநாடு அவர்களுக்கு மாமா முத்து யாதவ் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் அவர்கள் முத்து யாதவ் அவர்கள் மாமா முன்னடை ஓடி வருவார்கள். லட்சுமணன் தலைவன் 15,000 வழங்குவார். டி மாறி ரியல் எஸ்டேட் அவர்கள் அவர்களுக்கு துறைப்பாண்டி அவர்கள் முன்னாடி போட்டி கவனிப்பார்கள். குதிரைவண்டிக்கு 3ஆம் பரிசு ரூபாய் 10,000 வழங்குவார். முத்து யாதவ் மாமன்ற உறுப்பினர் திமுக அவர்களுக்கு சங்கர் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முன்னாடி போட்டு தள்ளி நின்று முதல்ல திரும்பிக்கங்க. தேவி சங்கர் அவர்களுக்கு அவர்கள் முன்னாடி கருப்பார்கள். 3ஆம் பரிசு 10,000 வழங்குவார். முத்து யாதவ் அவர்களுக்கு மணவநாடு ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாடி கருப்பார்கள். 4ஆம் பரிசு ரூபாய் 7,000 வழங்குவார். ஏ துறைப்பாண்டி வளநாடு அவர்களுக்கு இந்த துறைப்பாண்டி அவர்களுக்கு
மாமா முத்து அவர்கள் பாடுபாட்டை வருவார்கள். முதல் கோடி ரூபாய் குதிரைவண்டிக்கு முதல் கோடி 3000 வழங்குவார். ஏ கொம்பையா மல்லடி குமாரசாமி நினைவாக அவர்களுக்கு மாமா முத்து அவர்கள் பாடுபாடி வருவார்கள். இந்த விழாவை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டு வந்த உறுப்பினரை காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் உதவி ஆய்வாளர் அவர்களையும் இலக்கம் சார்பாக ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். மாமா ஜோதி அவர்களை மேடை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜோதியாரின் சார்பாக மாமா முத்து அவர்கள் புனரைப்பட்டி கவிப்பார்கள். மறைக்காதீங்க, தள்ளி நில்லுங்க. கவனிக்கப்படுகிறார்கள். முத்து மாமா அவர்கள் புனரைப்பட்டி கவிப்படுகிறார்கள். நோட்டீஸ் அனுப்பியிருப்பீர்கள். குருநாதன் போடுவர்கள் அவர்களுக்கு நடனமடைந்த பெரிய மாட்டு வண்டி போட்டிய முதல் பரிசை தண்டிச்சென்ற காளைகள் எம் கண்ணன் நாகப்பட்டி வானமலை பெருமாள் நாச்சியார் கண்ணன் அவர்கள் மாட்டு உரிமையாளருக்கு சாலை அளிக்கிறார். ஒருங்கிணைந்த காளைகள் வளர்ப்புற சங்கத்துடைய தலைவர் வேலபாம் கண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக சாலை அளிக்கப்படுகிறது. அடுத்து இரண்டாம் பரிசை தண்டிச்சு இந்த காளைகள் வழக்கறிஞர் கீழப்பாட்டம் பேச்சுமுத்து கீழப்பாட்டம் வழக்கறிஞர் வடக்கு காலாங்கரை தம்பி பேச்சுமுத்து சார் வக்கீல் நீங்களா? அந்த பரிசு ரூபாய் 75,000 வழங்குவர் ஜி முத்துக்குட்டி அவர்கள் தொழில் கேட்டு திரும்பி இங்க பாருங்க. கீழப்பட்டம் பேச்சுமுத்து வழக்கறிஞர் அடுத்து அவர்களுக்கு முத்துக்குட்டி அவர்கள் புனரைப்பட்டி கவனிக்கிறார்கள். மூன்றாம் பரிசு பெரியமாட்டன் மூன்றாம் பரிசு சுரேஷ் ஐயங்கார் பேக்கரி அவர்களுக்கு சந்திரமுருகன் அவர்கள் பொன்னடை போட்டி கவனிக்கிறார்கள். கவனிப்பார்கள். முதல் கோடி வாங்கியவர் கைதா ராஜா முன்னாடி கைதா ராஜா அவர்களுக்கு பி சுந்தர் அவர்கள் கல்நாடு பங்களா அவர்கள் முன்னாடி போற்றி முதல் படிக்கு கவனிக்கிறார்கள். பரிசு ரூபாய் பி சுந்தர் பங்களா வல்லாடு பங்களா ஹாஸ்பிட்டல் சின்னமாடு கொஞ்சம் வாங்கினேன். பெரிய மாடு மூன்றாம் பரிசு ஐயனார் பேக்கரி கொஞ்சம் வாங்கினேன். தமிழக வெற்றி கழக தூத்துக்குடி புறநகர் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் அவை சார்பாக வளநாடு அங்கப்பன் அவர்கள் வழங்குகிறார்கள். முதல் பரிசு என்ற வீரர் சுப்பிரமணிய நினைவாக துர்காம்பிகா சிவரப்பேரி சிங்கராஜ அவரை சின்னமாடு முதல் பரிசு சுப்பிரமணிய நினைவாக துர்காம்பிகா சிவரப்பேரி அவர்களுக்கு அங்கப்பன் அவர்கள் முன்னாடி போட்டி கவனிக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பாக அங்கப்பன் மாரியப்பன் வெங்கட் சிவா பார்வதி பங்களா வல்லநாடு எம் கண்ணன் ஏலங்குளம் முத்துக்குமார் முத்து மேல மீனாட்சிபுரம் இணைந்து இரண்டாம் பரிசு சிந்தாசன் வாங்கி சார்பாக மரியாதை அவர்கள் வழங்குகிறார்கள். வெற்றி பெற்ற சிவகுமார் பங்களா எம் கண்ணன் பயிரட்டப்படி கருப்புசாமி வசபுரம் பரிசு வழங்குகிறார். மூன்றாம் பரிசு வழங்குவர்கள் மாறி தொழிலதிபர் போராட்ட வல்லாடு அவர்கள் முன்னாடி போட்டு வருகிறார்கள். நான்காம் பரிசு வழங்குபவர் 10,000 வழங்குபவர் பிள்ளைமுத்து அவர்கள் எக்ஸ் கவுன்சிலர் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் அஇஅதிமுக வழங்கினார். பரிசை தட்டி சென்றவர் சேலப்பேரி துர்காம்பிகா டாக்டர் சுப்பிரமணிய நினைவாக அவர்களுக்கு பிள்ளைமுத்து அவர்கள் விழா கமிட்டி சார்பாக பொன்னரை போற்றி கவனிக்கிறார்கள்.
முதல் கொடி முருகேசன் வருகாலத்தில் சில பேர் கொடுத்தாங்க வாங்கினது. முதல் கொடி வாங்கியவர் வருகாலத்தில் முருகேசன் சில பேர் கொடுத்தாங்க. அவர்களுக்கு 5000 வழங்குபவர் ஏ சங்கரலிங்க வனப்பேரி வளநாடு, இ லட்சுமணன் யாதவ் வளநாடு அவர்கள் முன்னாடி போட்டு வைக்கிறார்கள். வாழ்த்துக்கள். குதிரை வாங்கினேன் குதிரை வண்டி இரண்டாம் பரிசு ரூபாய். தம்பானவர்கள் வளநாடு சிவத்தன் நினைவாக இரண்டாம் பரிசு கூர்வண்டியில் இரண்டாம் பரிசு தட்டுகின்ற வளநாடு சிவத்தன் நினைவாக தம்பான் நட்பு சாம்ராஜ்யம் தங்கத்துறை பிரதர் சிவத்தன் தங்கத்துறை பிரதர் நட்பு சாம்ராஜ்யம் தம்பான் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக வாங்கி தெரிவித்துள்ளோம். மூன்றாம் பரிசு 10,000 வழங்குபவர் எம் முத்து யாதவ் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் வளநாடு கேட்டுகிறார். பரிசை கட்டுகின்றனர் சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் கிளப் குறிச்சிக்குளம் மாரியம்மன் துணை வளநாடு எம்கே செங்கோட்டல் அத்தன் கார்த்தி அவர்களுக்கு கார்த்தி அவர்கள் மூன்றாம் பரிசு சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவர்களுக்கு முன்னாடி போட்டு கருகிறார்கள். நான்காம் பரிசு இசிக்கிமுத்து டவுன். நான்காம் பரிசு வழங்குபவர் 7,000 வழங்குபவர் ஏ துரைப்பாண்டி ஐயங்கார் பேக்கரி வாப்பா தம்பி ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஐயங்கார் பேக்கரிக்கு துரைசாமி. நான்காம் பரிசு வழங்குபவர் ஏ துரைப்பாண்டி உங்களை அழைக்கிறோம் வாங்கப்பா. கட்டி சென்றவர் இசிக்கிமுத்து டவுன் அவர்களுக்கு எல் மாரி அவர்கள் பொன்னடை ஊற்றி கவனிக்கிறார்கள். ஆமா துரைப்பாண்டி அவர்கள் சார்பாகவும் பொன்னடை ஊற்றி கவனிக்கிறார்கள். புதிய வண்டிக்கு தம்பி நன்றியினை தெரிவிக்கிறோம். நமது விழா கமிட்டி சார்பாக டாக்டர் பிள்ளைமுத்து அவர்கள் கொஞ்சம் மறைக்காதீங்க, தள்ளி நில்லுங்க, மறைச்சேன்னா ஒன்றும் தெரியாது. என்னால ஆகலை, எல்லாமே அம்மாவோட அருளால நடந்தது. நான்கிறது எதுவுமே இல்லை. நான் அம்பாளுடைய அருளால இந்த பணியை சிறப்பாக செய்தேன். அதே போல அம்பாளோட அருளால இந்த நிர்வாகத்திலோட அனைவரும் இந்த திருவிழாவை சீரும் சிறப்பாக நடத்தி முடிச்சாங்க. அதனால கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதே சமயத்தில் எல்லாரும் கடுமையாக உழைச்சாங்க, அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க போலீஸுக்கு. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். 20,000 வழங்குபவர் எம் மாரி சபரிமேனன் வளநாடு முதல் பரிசினை தட்டி சென்றவர் சிவரவேரன் சுருட்டை திரைப்பறவை சங்கர் அவர்கள். தம்பி ஆர் சுரேஷ்குமார் ஐயங்கார் பேக்கரி 3வது பரிசு வாப்பா. இங்க மறந்து போயிட்டியா? தட்டி சென்ற ஆர் சுரேஷ்குமார் ஐயங்கார் பேக்கரிக்கு துரைசாமி அவர்களுக்கு சந்திரமுருகன் அவர்கள் மாட்டுக்கு வாங்க மறந்துட்டு போயிட்டா. 3ஆம் பரிசு ரூபாய் 50,000 வழங்குபவர் எம் சந்திரமுருகன் ஊராட்சி மன்றத்தில் வளநாடு பரிந்துரைக்கின்ற ஐயங்கார் பேக்கரி அவர்களுக்கு லட்சுமணன் சந்திரமுருகன் அவர்கள் புன்னடை கழிக்கிறார்கள். அவர்கள் சார்பாக சங்கர் அவர்கள் புன்னடை போட்டு கௌரவிப்பார்கள். மாலை கோயில் வாங்கிருக்கீங்களா? சங்கர் அவர்களுக்கு விலகம் சார்பாக பிள்ளைமுத்து அவர்கள் புன்னடை போட்டு கௌரவிப்பார்கள். முதல் பரிசு முதல் கொடி சங்கர் அவர்களுக்கு சங்கர் அவர்கள் புன்னடை போட்டு கௌரவிப்பார்கள். முதல் கொடி
நண்பம்ல உயிர் நண்பனி. முதல் கொடி வாங்கியவர் கொல்லுமணி முதல் கொடி வாங்கியவர் திரைப்பட சங்கர் அவர்கள். அந்த பரிசு நினைவாக அவர்கள் வேலைமறை சுள்ள சங்கர் அவர்களுக்கு புனடை முறை கவனிப்பார்கள். புனடை முறை கவனிப்பார்கள். வளநாடு வல்லநாடு சமூகத்தேவர் பந்தய மாட்டு உரிமையாளர் அவர்களுக்கு சாலை போட்டு கருவிக்கப்படுகிறது. அவ்வளவுதானப்பா. அவர்களுக்கு வல்லநாடு விழா கமிட்டியின் சார்பாக சாலை அணிவித்து மரியாதை ராமியா அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக சாலை அணிவித்து பந்தயத்திற்கு வருட வருடம் அலால் பண்ணி அமைத்து தரும் டாடா இசுகி அவர்களின் சார்பாக குமார் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னடை போட்டு கௌரவிப்பார்கள். ஓரமா நில்லு, முதுக காமிக்காதீங்க. சரி, ரைட். வழிகாட்டியாக பேச்சுவாதம் அவர்களுக்கு வடநாடு ஊராட்சி மன்ற தலைவர் தேவி சங்கர் சுதா அவர்கள் முன்னாடி போட்டு கௌரவிப்பார்கள். யூடியூப் சேனல் அவர்களுக்கு கிருஷ்ணா அவர்கள் முன்னாடி போட்டு கௌரவிப்பார்கள். நேர்களே, அருள்மிகு வல்லநாடு ஸ்ரீ தம்பராட்டி அம்பாளுடைய கோவில் குடை திருவிழாவை இந்த ஆண்டும் நீங்கள் 1 மணி நேரம் நமது தொலைக்காட்சியில் கண்டு ரசித்தீர்கள். அம்பாளுடைய அருள் பொங்கட்டும், அம்பாளுடைய ஆன்மீகம் பொங்கட்டும், உங்கள் வீட்டில் சாந்தியும் சமாதானமும் பொங்கட்டும், ஆனந்தம் பொங்கட்டும், ஐஸ்வர்யம் பொங்கட்டும், கல்வி பொங்கட்டும், நிம்மதி பொங்கட்டும். வல்லநாடு தம்பராட்டினுடைய அருள் எல்லோருடைய இல்லங்களிலும் பொங்கி பெருகட்டும். எல்லா குடும்பங்களும் வெற்றிகரமான ஒரு நல்ல சமூக வாழ்க்கையை அம்பாள் அருளோடு பெற்று எல்லோரு குடும்பங்களிலும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் என்று சொல்லி தொலைக்காட்சியின் சார்பாகவும் உங்கள் அன்பு வானொலி அறிவிப்பாளர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசக்கி முத்தையா எனது சார்பாகவும் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஓர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.